அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு கந்திஷ்டி. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு காரணம், கல்லடி பட்டால் ஒரு சில தினங்களில் வடுக்கள் ஆறிவிடும். ஆனால் இந்த கண்ணடி என்பது நம் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். அப்படிப்பட்ட கந்திஷ்டியை நாம் போக்குவது எப்படி என்று பார்ப்போம் வாங்க. நம் வீட்டுக்கும் நம் வீட்டில் இருப்பவர்களுக்கும் ஏற்படுகிற கந்திஷ்டி தீய பார்வையால் கெட்ட எண்ணம் நம் மேல் படும் பொழுது நமக்கும் நம் வீட்டில் இருப்பவர்களுக்கும் பலவிதமான கெடுதல்கள் நடக்கும். பல பிரச்சனைகள் வரும். பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போவது, சரியாக சாப்பிடாமல் போவது, நம் வீட்டுக்கு யாராக வந்து போன பிறகு அது பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி, நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்களாக இருந்தாலும் நம் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும். வீண் சண்டைகள் வரும், பண பிரச்சனைகள் வரும், உடம்பு வலி, உடம்பு சரியில்லாமல் போகும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம், ஒரு சிகப்பு துணியை ஒரு கர்ச்சிப் அளவுக்கு எடுத்து விரித்து ஒரு தேக்கரண்டி கல்லுப்பு வைத்து, வெண்கடுகு ஒரு தேக்கரண்டி வைத்து, காஞ்ச மிளகாய், நீட்டு காஞ்ச மிளகாய், வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை காஞ்ச மிளகாய் வைத்து இந்த துணி மூட்டையாக கட்டி வாரந்தோறும் திங்கட்கிழமை காலை அல்லது மாலை வெளிவாசல் கதவில் கட்டி விடுங்கள். ஞாயிறு அன்று 6 மணிக்கு மேல் எடுத்து கிழக்கு பக்கம் அனைவரும் வீட்டில் இருக்கும் அனைவரும் நிற்க வைத்துவிட்டு, திருஷ்டி சுற்றுபவர்கள் இடது பக்கம் இருந்து வலது பக்கம் இருந்து இடது பக்கமாக 3 முறை சுற்றுபவர்களுக்கும் தனக்கும் தானாக சுற்றி கொண்டு வெளியே சென்று ஒரு கொட்டாங்குச்சிலாவது அல்லது சாம்பிராணி கரண்டில் வைத்து நல்லெண்ணெய் விட்டு எரித்து விடுங்க. அந்த கடுகு பொரிவது போல் நம் மேல் இருக்கும் கந்திஷ்டி எல்லாம் காணாமல் போய்விடும். மறுபடியும் திங்கட்கிழமை இதேபோல் செய்யுங்கள். இந்த வெண்கடுகு என்பது ரொம்ப சக்தி உள்ளது. கெட்ட சக்தி எல்லாம் நம் வீட்டிலையும் நம்மளையும் விட்டு விரட்டி அடித்துவிடும். நம்பிக்கையுடன் செய்யுங்கள். நன்றி.